வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? நான் இப்போ யூடியூப் சேனலை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2.5 மாதம் ஆகுதுங்க. கிட்டத்தட்ட 560 சப்ஸ்கிரைபர்கள் வந்துட்டாங்க. உண்மையிலேயே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னோட சப்ஸ்கிரைபர்கள் எல்லாத்துக்குமே நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்துக்கும் ஒரு லைக் போட்டுருங்க. லைக் போடுறதுனால எதுவும் பிரச்சனையா அப்படின்னா கிடையாதுங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நம்ம போடுற வீடியோஸ் இத்தனை பேத்துக்கு பிடிச்சிருக்கிறதுனால லைக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுறது தான். வேறு ஒரு காரணமும் கிடையாதுங்க. லைக் போடுறதுனால எனக்குன்னு சொல்லி நிறைய ஆசைகள் இருக்குதுங்க. அதாவது என்னடா காலம் போன கடைசியில் இவ்வளோ ஆசைகளா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நான் கஷ்டம் தெரியாமல் எங்கள் அம்மா என்னை வளர்த்தாங்க. அவங்க கஷ்டப்பட்டாலும் சரி, தன் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா படுற கஷ்டத்தை பார்த்தோம். ஆனால் நாங்கள் கஷ்டப்படாமல் எங்களை வளர்த்தாங்க. திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு சில காலகட்டங்களில் நான் ஒரு 3-4 வருஷம் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் தாண்டி பேஸ் பண்ணி வெளியே மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜாக அடியெடுத்து வச்சுட்டு இருக்கேன். உண்மையிலேயே நீங்களும் இதே மாதிரி நிறைய கஷ்டத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதாவது என்னென்னா ஒரு ஒரு கஷ்டம், அதாவது பண கஷ்டம், கடன் கஷ்டம், எதை வேணாலும் இருக்கலாம். மற்றவங்களாம் நம்மளை பார்த்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை முடக்கி போடக்கூடாது. அதாவது நான்லாம் 1 மாதம் கிட்டத்தட்ட வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கேங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகளை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். மற்றவங்களுக்கு அது ஒரு கேலி கூத்தா தெரியும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் யாராவது வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை விட்டு வெளியே தாண்டி வாங்குங்க. கண்டிப்பாக அதை தாண்டி வந்தால் உலகம் நம்மளை விட ரொம்ப பெருசுங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் உழைச்சி நம்மளுடைய கடனை அடைச்சிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறலாம். நானும் அதே மாதிரி தாங்க என்னுடைய வாழ்க்கையில் இப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக முன்னேறி வந்துட்டுருக்கேன். அதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாட்டாக தான் நான் இந்த யூடியூபை நான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் காலையில் சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறேன், நைட்டு டிஃபன் கடை போட்டிருக்கோம். இந்த இடைப்பட்ட கேப்பில் தான் என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் ஒரு 2 வருஷத்தில் ஒரு உயர்வை நான் அடைவேன் அப்படிங்கிறது என்னோடய லட்சியமாக நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய இழப்புகளை இழந்திருக்கேன். அதனால் சொந்தமாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய பல நாள் கனவுங்க. அதுவும் இல்லாமல் உண்மையிலேயே கடவுளுடைய ஆசீர்வாதம் இருந்தது அப்படின்னா இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் இனிமேல் நான் படக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். உண்மையிலே சொல்கிறேன், நீங்களும் இதே மாதிரி பல இழப்புகளை சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் தாண்டி முன்னுக்கு வரலாங்க. ஐயோ பார்க்குறவங்க அதை நினைப்பாங்க, இதை நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கவலையும் படாதீங்க. ஏன்னா உலகத்தில் நடந்து போகிறவங்க, அதாவது ரோட்டில் நடந்து போகிறாங்க அப்படின்னா அந்த நடந்து போகிறவங்கள யாருமே ஒழுங்கானவங்க கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரையும் உற்று நோக்கி பார்த்தா அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு தவறு கண்டிப்பாக இருக்கும். வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு போகிறவங்க பல தவறுகள் பண்ணியிருப்பாங்க. நல்ல பட்டுப்புடவை கட்டிட்டு போகிறவங்களும் பல தவறுகள் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க தப்பை யாரும் வெளியே பெருசாக எடுத்து பேச மாட்டாங்க. மற்றவங்க தவறை தான் இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி வெளியே 4 பேர்த்திட்ட பேசுவாங்க. அந்த மற்றவர்கள்ங்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கை நாம தான் வாழணும் அப்படின்னு சொல்லி எதிர்கொண்டு வெளியே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி நிறைய பிரச்சனைகளில் மூடுருவி நானும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல கவலைகள் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த கவலையெல்லாம் மறந்துடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை வெளியே நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கோ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் செஞ்சோ உங்களுடைய குடும்ப கடமையோ குடும்ப பிரச்சனைகளையோ அடைச்சிட்டு அதுலேருந்து நீங்கள் வெளியே ஒரு நல்ல வாழ்க்கையை உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.